ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைஷ்ணவ் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க இன்றைக்கி பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பொதுவாக வைஷ்ணவி இவங்க பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வெற்றிக்கழக கட்சியில் அவங்க எதிர்பார்த்தது கிடைக்காதனால நம்ம டிஎம்கே கட்சியில் பார்த்திங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரத்தில் என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழக வெற்றிக்கழக கட்சியிலேருந்து ஒருத்தர், அதாவது செயலாளர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வெளியே வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேர் என்னன்னு சொல்ல, அவங்க எந்த ஊர் அப்படின்னு தெரில. ஆனால் இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்தலத்தில் இப்போது இந்த செயலாளர் வெளியே போகிறாங்க. இந்த தமிழக வெற்றிக்கழக கட்சியில் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு எதுவுமே சரியில்லாமல் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செயலாளர் இப்போ இந்த கட்சி விட்டு விலக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வைஷ்ணவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அப்படி விலகினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த கட்சியை பற்றியோட கொள்கைகள் எதுவுமே தெரியாமல் இருக்கும். அதாவது உங்களை மாதிரி இருப்பாங்க. இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி விட்டு வெளியே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தது என்ன, தமிழ் வெற்றிக்கழக கட்சியில் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த கட்சி நம்ம தலைவர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு வருஷம் இருந்தீங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கட்சி பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கே இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கட்சி நான் எதிர்பார்த்தது எல்லாமே கிடைக்குது, அதனால் நான் அந்த கட்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு நீங்கள் போனீங்க. போனது மட்டும் இல்லாமல் போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ரெண்டாவது தளபதி அவர்கள் மேலே இவர் பாஜகவோட கைக்கூலி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பார்த்தீங்கன்னா சொன்னீங்க. ஆனால் இது எதுவுமே எடுப்படல. அவர் பேர் பார்த்தீங்கன்னா உங்களால் கெடுக்க முடியாது. நீங்கள் டெய்லி ஏதோ ட்வீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு எக்ஸ்தலத்தில் ஏதோ ஒரு போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி எதுவுமே கிடைக்காதனால அந்த தமிழக வெற்றிக்கழக கட்சியில் எதுவுமே சரியில்லை, அதனால் இந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியே போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கீங்க. இதுலேயே எனக்கு தெரியுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தளபதி அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே தெரியல, எதுவும் இல்லை உண்மையை சொல்லப்போனால். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஒன்று கிரியேட் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்று கிரியேட் பண்ணி வெளியே விட்டுருக்கீங்க. ஸோ அப்படியும் அவங்க அந்த கட்சி விட்டு வெளியே போனால், ஒருத்தர் போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க உங்களை மாதிரி தான். எதுவுமே இந்த கட்சியை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தால் அவங்க இந்த கட்சி விட்டு கண்டிப்பாக போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியில் இருந்ததை பார்த்தீங்கன்னா அதிகமாக தமிழக வெற்றிக்கழக கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்களே தவிர அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கட்சியிலிருந்து யாரும் அதிகமாக விலகி போகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட நம்ம தளபதி அவர்களும் அவர் கட்சி தொண்டர்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா அதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஒன்று எய்ம் பண்ணிட்டு வந்தது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று. ஸோ அதனால் உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கட்சி விட்டு வேறு கட்சிக்கு நீங்கள் போனீங்க. ஸோ அது அங்கே நல்லாவே நடந்துகிட்ருக்கு. அதுக்கான வேலைகளும் நீங்கள் எதிர்பார்த்ததும் அங்கே கிடச்சிருச்சு. அது கிடச்சதுனால இங்கே பார்த்தீங்கன்னா இது டெய்லி தாக்கி பேசணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி ஏதோ எக்ஸ்ட்ரத்துலேயும் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேட்டியை கொடுத்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்து அதில் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆல்ரெடி தற்கூரி தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி எதுவுமே கிடைக்கல, அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதோ ஒன்று பேசிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு தற்கூரி மாதிரி இந்த தமிழக வெற்றிக்கழக கட்சியிலேருந்து ஒருத்தர் விலக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வெளியிட்டிருக்கீங்க. ஸோ அவங்க விலகினாலும் விலகிட்டு போகிறாங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் இருக்கிறீங்க முழுசாக மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்க மட்டும்தான் இருக்கணும். மக்களை ஏமாத்துற யாராக இருந்தாலும் வெளியே போனால் அதை பற்றி கவலையே கிடையாது. தலைவர் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் உடனே கண்டிப்பாக கட்சி விட்டு விலகிடுவாங்க. ஸோ அதை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இந்த கட்சியில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு சாகுபோக்கு சொல்லிவிட்டு உங்களை மாதிரி எல்லாருமே போக மாட்டாங்க. ஏன்னா விடுங்க, அதை பற்றி நான் சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லி பேர் சொல்கிறதுக்கே உங்களுக்கு தைரியம் இல்லை. அந்த கட்சியில் இருக்கிற அந்த ஊர் பேரும் உங்களால் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஆனால் பொதுவாக இந்த கட்சியிலிருந்து ஒருத்தர் விலக போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிரியேட் பண்ணி தான் ஒரு விஷயத்தை இன்றைக்கி எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்கிறீங்க. ஸோ பார்க்கலாம் அது உண்மையாக போய் அப்படிங்கிறதெல்லாம் அதையும் மீறி உண்மையாக இருந்தால் ஒன்றா நீங்கள் போய் அங்கே போய் எதுவும் பிரெயின் வாஷ் பண்ணுறன்னு பேரில் பண்ணியிருப்பீங்க. அவங்க அப்போதைக்கு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக அவங்க சரி உங்களை சமாளிக்கணும் சரி அப்படிங்கிறக்காக கூட ஓகே நான் வந்துடுறேன் அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க சும்மா உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்லிவிட்டு வெளியே வந்திருக்கலாம். அப்படியே மீறி அவங்க வெளியே போனாலும் பார்த்திங்கன்னா
அவங்க அந்த கட்சி பற்றி முழுசாக புரிஞ்சிக்காதவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி விட்டு வெளியே போவாங்க. மக்களுக்கு நல்லதை பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாரும் வந்து இந்த கட்சி விட்டு போக மாட்டாங்க, இந்த கட்சி விட்டு விலகவும் மாட்டாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலிமா சொல்ல விரும்பிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழக வெற்றிக் கழக கட்சியிலேருந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இந்த வைஷ்ணவர்கள் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரத்தில் வந்து சம்மந்தமே இல்லாமல் தற்கொலை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு ட்வீட் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.